டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்றைக்கி ஃபினான்ஷியல் சீரீஸில் சேமிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அது எப்படி தொடங்குறது அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் எஸ் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, சேமிப்புனா என்ன, இது எப்படி தொடங்குறது? சேமிப்புன்றது ஒரு மனிதனுக்கு முக்கியம். நீங்கள் எப்பயுமே சேமிப்பு எப்படி இருக்கும், சடனாக ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, ஒருத்தர்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்குறீங்க, உங்களுடைய பண தேவைகளுக்கு நீங்கள் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க? அப்போ பணம் ஒரு இடத்துல இருக்கணும். பணம் அப்படின்றது மட்டும் இல்லை சேமிப்பு, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய திறமை ஒரு இடத்துல சேமிப்பாக தான் இருக்கணும். அது ஃபைனலாக உங்களுக்கு பணமாக தேவைகளாக தான் இருக்கும். இந்த பணம் முக்கியமாக சேமிப்பாக மாறும். நீங்கள் எப்போ ஏர்ன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு டே ஒன்லேருந்தே உங்களோட சேமிப்பும் கூடவே வரணும். அதனால் நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஒரு காலம், நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காலம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்றைக்கு உங்களோட வருமானத்துக்குன்னு ஒரு பிளான் போடுறீங்களோ அந்த டே ஒன்லேயும் இது ஒரு சேமிப்புக்கு ஒரு பங்கு அப்படின்னு பிளான் போடணும். அதனால் சேமிப்புங்கிறது கட்டாயம்தான். நீங்கள் டே ஒன்லேருந்தே சேமிப்பை பற்றி நீங்கள் கண்டிப்பாக அதில் யோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் முதல் மாதம், முதல் வருமானம், முதல் பணம், அதிலிருந்தே உங்கள் சேமிப்பை தொடங்கணும். ஓகே, சேமிப்புனா என்ன, இது எப்படி தொடங்குவது? சேமிப்புன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப கட்டாயம். நீங்கள் சேமிக்கிறது எதுக்கு, இப்போ வேண்டாம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஒரு ஹெல்ப்புன்னு கேட்குறீங்க, அது நீங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்கும்போது யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்கும்போது அது சேவிங்ஸ் தான். அதனால் சேவிங்ஸுன்றது உங்களுடைய உடனுக்குடன் நீங்கள் சேவிங்ஸை தான் பண்ணணும். அப்போது நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறது, நீங்கள் எப்போ உங்களோட இன்கம் ஸ்டார்ட் ஆகுதோ, ஏர்னிங்ஸு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுதோ அன்றைக்கே சேவிங்ஸும் கூடவே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சேமிப்பு பற்றி சொன்னீங்க, அதை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. அது எதுக்கு ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த சேமிப்புன்றது நம்ம லேட்டாக சேமிப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே சேமிப்பு கட்டாயம். ஆரம்பத்திலே எதுக்கு சொல்கிறதுனா, ஒரு மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ அதை என்ன பண்ணுவோம், பேரண்ட்ஸாக ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் அவங்க அந்த கமிட்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க. ஒரு வயசான காலத்தில் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, நம்ம சேமிப்பு வச்சுருந்ததை வச்சு பிற்காலத்தை நகர்த்துவோம். உங்களுக்கு இந்த 20லேருந்து 60 அது ஒரு ஆக்டிவ் ஏர்னிங் ஏஜ். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் எல்லோரும் சம்பாதிக்கிற ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுதான் ஆவரேஜாக நம்ம ஏர்ன் பண்ணுற பீரியட். அதில் எப்பயுமே ஏர்னிங்ஸுன்றது வருமானம், ப்ராஃபிட்டு இன்றைக்கி சூழ்நிலையில் எதுவுமே நிரந்தரமானலாம் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை பிளான் பண்ணுறதுனா, உங்களோட இன்கம் வரும்போதே சேவிங்ஸ் ஒரு போர்ஷனாக பிளான் பண்ணிடணும். அது எப்போ வேணாலும் உங்களுக்கு கை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மனுஷனாக பிறந்துட்டாலே சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சேவிங்ஸ் உங்களுக்கு என்ன அசட் கிளாஸாக நீங்கள் சேவ் பண்ணுறதாலும் பண்ணலாம். பட் அது திருப்பி உங்களுக்கு செய்கிறது தான் சேவிங்ஸுன்றது. உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு பலன் கொடுக்குறது தான் சேவிங்ஸ். அதை இப்போவே ஏன் செய்யணும்னா, நீங்கள் காலம் தாழ்த்தி செய்யும்போது பிட்வீன் காலத்தில் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? இல்லை 2 வகையான இன்கம் இருக்குது. எல்லாருமே ஒரு கடமையை செய்கிறதுக்காக முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஹாபியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 90% பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, இந்த டைமில் நம்ம ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணி இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதான் கட்டாயம். அது ஹாபியாக வேலை செய்கிறது. நான் இந்த வயசில் இப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்க்குறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதில் நான் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றது ஹாபி. இந்த கடமைக்கும் ஹாபிக்கும் இடையில் சேவிங்ஸு, அது யாராக இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணணும். ஹாபியாக நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா கூட அவங்க அந்த ஹாபியாக சம்பாதிச்சது மறுபடியும் அவங்க ஹாபியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இன்பிட்வீன் அவங்களுக்கு திருப்பி பண தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ இது நிரந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. உங்களுடைய சேவிங்ஸ் நிரந்தரமாக வந்துட்டு இருக்குமா, சொல்லவே முடியாது. ப்ராஃபிட் நிரந்தரமாக வந்துட்டு இருக்குமா, சொல்லவே முடியாது. நீங்கள் கண்டினியூஸாக உழைச்சிட்டே இருக்கிறீங்க, கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது சேவிங்ஸை மட்டும் ஏன் தள்ளி போடுறீங்க? அது டே ஒன்லேருந்தே இருக்கணும். அதனால் சேமிப்பு ஒருத்தருக்கு அந்த மாதிரி, ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஏர்ன் பண்ணும்போதே உங்களோட சேவிங்ஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆரம்பத்தில் சேமிக்கிறத பற்றி சொன்னீங்க. ஒருத்தவங்க எந்த அளவுக்கு சேமிக்க ஆரம்பிக்கலாம்?
எந்த அளவுக்குன்றது வந்து டிஃப்ரெண்ட். ஆரம்பத்திலே கண்டிப்பாக சேமிக்கணும். ஒருத்தர் வந்து அவரோட தேவைகளுக்காக ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது என்னாகும், அவரோட கடமைகளை நிறைவேற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் சரி, ஹாபியாக சம்பாதிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட வருமானத்தில் குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20% சேமிப்பாக இருக்கணும். அப்போ உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிப்பையும் ஆரம்பத்திலே பிளான் பண்ணிடணும். செலவுகளை எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரியே சேமிப்பையும் ஆரம்பத்திலே குறைஞ்சபட்சம் வச்சுக்கோங்க, 15லேருந்து 20%. அது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திங்கன்னா இது எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வருமானத்தில் சேமிப்பு இயலாத பட்சத்தில் சேமிக்க எப்படி முடியும்? வருமானம் வந்தால் தான் சேமிக்கவே முடியும். அதனால் வருமானம் எல்லாருக்கும் கட்டாயமாக இருக்குது. ஸோ சேமிப்பும் கட்டாயமாக இருக்குது. உங்களுக்கு வருமானத்தை மிஞ்சிய செலவுகள் இருந்துச்சுன்னா, வருமானம் வராதப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? மேனேஜ் பண்ணியிருப்பீங்க. வருமானம் வரும்போது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வருமானம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் அதை வந்து நீங்கள் லிமிட் பண்ணிக்கணும். இல்லையா, போஸ்ட்போன் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணணும். இன் பிட்வீன் எப்படி உங்களுக்கு வருமானத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத தொடர்ந்து முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வருமானத்தை அதிகரிக்க முடியும். அதனால் சேமிப்பை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செய்வோம் அப்படின்றது ரொம்ப தவறான நோக்கம். அதனால் நம்ம கமிட்மெண்ட்டெல்லாம் முடிக்க முடியல, நம்ம போய் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதே கிடையாது. சேவிங்ஸ் அப்படின்ற இன்டென்ஷன், அதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸு, ப்ரையாரிட்டி அது பண்ணுறதில்ல. அதனால் சேவிங்ஸை நீங்கள் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு மினிமம் சேலரிடு, மினிமம் வேஜஸ்ஸு, மினிமம் ப்ராஃபிட்டில் உள்ளவங்க கூட சேவிங்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? அவங்களோட தேவைகள் கம்மியாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரீமாக சம்பளம் வாங்குறேன், என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்றாங்க. அது அவங்கள கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறது தான். சேவிங்ஸ் பண்ணுங்கள், கமிட்மெண்ட்ஸை ஈக்குவலண்ட்டாக பண்ணுங்கள். அதனால் கமிட்மெண்ட்ஸை தள்ளி போடலாம், கம்மி பண்ணலாம், உங்களோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வழிகளை தேடாமல் என்னால் சேமிப்பு பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறது அந்தளவுக்கு சரியானது இல்லை. சேவிங்ஸ் பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, சேவிங்ஸை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், இதுக்கான வழிமுறைகள் என்ன? சேவிங்ஸ் அதை எல்லோரும் உடனே போனோடனே நம்ம சேவ் பண்ணிடுவோம், ஓகே இந்த சேலரி வருது நம்ம இவ்வளோ சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பிளானே பண்ண முடியாது. அதுக்குன்னு நீங்கள் சில வழிமுறைகளை வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது, அது மந்த்லி வருதா, அது சேலரிடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரெகுலராக மந்த்லியில் வரும். பிஸ்னஸ்னால் எப்போ வரும், என்ன மாதிரி டேர்ம்ஸில் வரும்ன்றது அது ஒரு அக்கேஷன்ஸு. கான்ட்ராக்டர்ஸ், ஸோ நமக்கு எப்போல்லாம் கான்ட்ராக்ட் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் இன்கம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். இதெல்லாம் தான் உங்களோட இன்கம். பட் நீங்கள் ரொம்ப லாங் டேர்மில் எனக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்கம் வரப்போகுதுன்னு யாரும் பிளான் பண்ணுறது கிடையாது. ஃப்ரீக்வன்சி, அது மந்த்லி, குவார்ட்டர்லி, அதிகபட்சம் ஒரு ஹாஃப் இயர்லிக்குள்ளே எல்லாருக்குமே இன்கம், ப்ராஃபிட் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஆனுவலாக நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, ஸோ அந்த இன்கமில் நம்ம வந்து எந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஆர் இன்கம் வரும்போதே நம்ம ப்ராஃபிட் வரும்போதே இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் பிளான் பண்ணாமல் என்னால் வந்து வருமானம் வரல, இந்த மாதம் நான் என்ன பண்ணுறது அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எப்போ வருமானம் வந்தாலும் சேமிப்போட பங்கை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அந்த சேமிப்போட பங்கு வந்து மந்த்லி வந்துச்சுன்னா ரெகுலராக இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அக்கேஷ்னலாக அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்போயா தான் எனக்கு வருது அந்த டைமில் நான் என்ன பண்ணுறது, அப்பயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இது முக்கியம். ஒருத்தர் சடனாக சேவிங்ஸ் பண்ணுறேன், என்னோடய இன்கம்மை நான் அப்படியே நான் வந்து ஒரு கோல்டு வாங்கினேன், எஸ்ஐபி போட்டேன், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய லைஃப் கவர், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களோட பேசிக் பாயிண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் கொண்டுட்டு வரணும். அது எதுக்காகனா, ஸோ ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க காப்பாற்றிக்கிறணும். பிகாஸ் அந்த டிபெண்டன்ட் ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்கணும். அது கூடவே ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் சேலரிடு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் கவர் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் உங்களுக்கு வந்து ஹெல்த் கவர் இல்லை,
நான் ஒர்க் பண்ணுறேன், மந்த்லியோ கான்ட்ராக்ட் ஏதோ பண்ணுறேன்னா நீங்கள் ஹெல்த் கவர் எடுத்து வச்சுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க, ஹெல்த் கவர் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சேமிப்பு ஆரம்பிச்சிடணும். ஸோ அது மந்த்லி அக்கேஷன்ஸோ த்ரூ எஸ்ஐபியா, ஸ்டாக்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், டெபாசிட்ஸில் எந்த வழிகள் உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரு மனிதன் வந்து ஒரு சேமிப்பை தொடங்குறதுக்கான சிறந்த வழி. ஓகே, சேமிப்புனா என்ன, இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி விரிவாக பேசியிருந்தோம். ரொம்ப நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களோட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.